ஹாய், இன்றைக்கி நம்ம உபுண்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோமில் உபுண்டு 18.04 டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் உபுண்டு 18.04.2 LTS அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து 2 GHz CPU இருக்கணும், 2 GB RAM அண்ட் 25 GB ஹார்ட் டிஸ்க் இருந்தால் போதும். ஸோ இன்னொரு வருஷனும் இருக்குது, 19.04 ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய டுட்டோரியலுக்கு 18.04 யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் கேன்சல் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டவுன்லோட் பண்ண ISO ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து வர்ச்சுவல் பாக்ஸில் வந்து நியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உபுண்டு அப்படின்னு டைப் பண்ணாலே கீழே வந்து லினக்ஸ் உபுண்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அப்புறம் வர்ச்சுவல் மிஷின் எங்கே இன்ஸ்டால் பண்ணோம் அதுக்கான பாத் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எங்கே ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கே வந்து நான் கொடுக்குறேன், அதாவது இந்த ட்ரைவில் கொடுக்குறேன் நான். ஸோ இங்கே வந்து ஒரு வர்ச்சுவல் பாக்ஸ் ஃபோல்டர் இதுக்கு முன்னாடியே காலி இன்ஸ்டாலேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கேயே இப்போ நான் உபுண்டு அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபோல்டரை. அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக ரேம் வந்து 2 GB தான் வேணும். ஆனால் நம்மளுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணோன்னா 4 GB அசைன் பண்ணுங்கள். 4 GBனா 4096 MB. ஸோ இங்கே வந்து செகண்ட் ஆப்ஷன், இங்கே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கட்டும், இங்கேயும் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து டிஸ்க் ஸ்பேஸ், ஸோ 20 GB இருந்தாலே போதும் உபுண்டுக்கு. ஆனால் நம்ம ஃபுல்லாக இனிமேல் இதில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 50 GB கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மிஷினுக்கு தேவையான சில செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து சிஸ்டம்க்கு போய் ப்ராசஸர் வந்து க்ரீன் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வீடியோ மெமரி க்ரீன் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ISO ஃபைலை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ டவுன்லோட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போங்க. நான் வந்து என்னோடய ISO ஃபைலை வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரைவில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரைவில் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நெட்ஒர்க் வந்து இங்கே நேட்டாக இருக்கலாம், இல்லை பிரிட்ஜாக இருக்கலாம். இதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போது ஆக்சுவல் இன்ஸ்டாலேஷன் தொடங்க போகுது. ஸோ இதுதான் இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீன். ஸோ இங்கே வந்து இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கீபோர்டோட லேஅவுட் வந்து இங்கிலீஷ். இங்கே வந்து நார்மல் இன்ஸ்டாலேஷன். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 செக் பாக்ஸ் இருக்குது. அதாவது டவுன்லோட் அப்டேட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்க. அப்புறம் லினக்ஸில் வந்து யூஸ்வலாக சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்காது, டிஃபால்ட் சாஃப்ட்வேர்ஸ் இந்த MP3 பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வேணும்னா இது 2 செக் பண்ணிக்கோங்க. அதாவது இன்டர்நெட் உங்கள்கிட்ட ரொம்ப இருந்துச்சுன்னா, ஸ்பீடாக இருந்துச்சுன்னா இது 2 செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் அன்செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து கண்டினியூ. இங்கே வந்து நம்மளுடைய கண்ட்ரி ரீஜன், அதாவது டைம் ஜோன். ஸோ கொல்கட்டான்னு இருக்கட்டும். ஸோ இங்கே உங்கள் கம்ப்யூட்டரோடைய பேர், அதாவது லாகின் பண்ணும்போது இந்த பேர் தான் கேட்கும். ஸோ இங்கே பார்த்து கொடுங்க. நான் வந்து இப்போது சைபர் பிளாக் ஹோல்னு கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே வந்து require my password to login அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே ரீஸ்டார்ட் நோ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்டர் கிளிக் பண்ணுங்கள் கேட்டுச்சுன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸ்க்கு வந்துட்டோம். நம்மளுடைய யூசர் நேம் அதாவது சைபர் பிளாக் ஹோல், என்னுடைய பாஸ்வேர்டு என்ன கொடுத்தனோ அது கொடுத்து லாகின் ஆகணும். ஸோ இதுதான் உபுண்டுவோட GUI. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் உபுண்டுவில் இன்ஸ்டால் ஆனது. இந்த ஃபயர்பாக்ஸ், ஃபைல்ஸ், அப்புறம் அமேசான் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ். இன்ஸ்டால் பண்ண உடனே உபுண்டு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் எல்லாம் கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த பட்டன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, இந்த கார்னர்ஸில் என்ன இருக்குது அதெல்லாம் அப்படி காட்டும். அப்புறம் இங்கே வந்து லைவ் பேட்ச் அப்படின்னு இருக்குது. லைவ் பேட்ச்னா லினக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூர். அதாவது எதனா ஒரு பக்ஸ் தான் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். ஸோ எப்போவுமே நம்மக்கிட்ட அப்டேட்ஸ் வந்துனே இருக்கும், செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் எல்லாம் வந்துனே இருக்கும். அதாவது ரொம்ப செக்யூர்டான OS. ஸோ அதனால தான் எப்படி. ஸோ இங்கே வந்து எந்தெந்த அப்ளிகேஷனெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த உபுண்டு இந்த GUI வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷனில் வந்து இன்ஸ்டால் கெஸ்ட் எடிஷன் CD இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. அதாவது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். இப்போது ஸோ யூஸ்வலாக ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணும்போது லினக்ஸில் வந்து பாஸ்வேர்ட் கேட்காம எதுவுமே ரன் பண்ணாது. ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ண உடனே இப்போ அந்த சாஃப்ட்வேர் இந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்ட உடனே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ டெர்மினலில் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது ஆக்சுவலாக இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணுறேன் நான். இது பாருங்கள், இப்போ மினிமைஸ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெச் ஆகிடுது, அப்படியே சின்னதாகும். நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணாலும் அது அப்படியே எலாஸ்டிக்காக அப்படியே விண்டோ ஸ்க்ரீன் பாட்டம்ஸ்க்கெல்லாம் அப்படியே போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ இதனால் நீங்கள் பேரலாக விண்டோஸும் யூஸ் பண்ணலாம், உபுண்டுவும் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்னும் வந்து விண்டோஸ் கிளிக் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உபுண்டுலையும். ஸோ இங்கே வந்து டெர்மினல் அப்படின்னு கிளிக் பண்ணி இப்போ டெர்மினல் ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் டெர்மினல். ஸோ இப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.